கேபிஒய் பாலா தன்னால் முடிஞ்ச உதவிகளை ஏழைகளுக்கு செஞ்சிட்டு இருந்தார். இவ்வளோ நாளும் தமிழகமே அவரை கொண்டாடிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா இவர் வெளிநாட்டு சக்திக்கு கைக்கூலியாக செயல்படுறாரு, இந்திய அரசாங்கத்தையே கவுக்கு செயல்படுறாரு அப்படின்னு அவர் மேலே பழியை தூக்கி போட்டுட்டாங்க இந்த தமிழக மக்கள். ஸோ இதுக்கு நாம் தமிழக மக்களை ஒரேடியாக குறை சொல்ல முடியாது. இது ஒரு சில ஃபேக் நியூஸ் பரப்புகிறவங்களோட வேலை தான். இந்த திமுக ஐடி விங் வச்சு எப்படி ஃபேக் நியூஸ் பரப்புதோ அதே மாதிரி சில ஃபேக் நியூஸ் பரப்புறவங்க வெறும் லைக்ஸ்க்காகவும் வியூஸுக்காகவும் ஃபேக்காக பரப்புகிற நியூஸ் தான் இவ்வளோ பூதாகரமாக இன்றைக்கி கேபிஒய் பாலாவுக்கு எதிராக நிற்கிது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேபிஒய் பாலா பற்றி என்ன நினைக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் இந்த நியூஸ், அதாவது இவர் வெளிநாட்டு கைக்குள்ளே செயல்படுறாங்கிற நியூஸு முழுக்க முழுக்க பொய்யான வதந்தியான செய்தி. மற்றபடி அவர் செய்கிற உதவிகள், அவர் எப்படி செய்கிறாரு, ஏன் செய்கிறாரு, ஏன் ஃபோட்டோ எடுத்து போடுறாரு, ஃபேமஸ் ஆக போடுறாரா, இதெல்லாம் அவரோட தனிப்பட்ட விஷயம். மக்கள் ஒவ்வொருவருக்கும் அதை பற்றி கணிக்க உரிமை இருக்குது.